எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு தான் ரகசிய வருகை. 1000 வருஷ அரசாட்சி முதல் நடக்கணும். அதுக்கு பின்னாடி தான் ரகசிய வருகை. அதுதான் மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1லிருந்து 11 முடிய வாசித்தால் அதுதான் ரகசிய வருகை. நாம் 8லிருந்து வாசிப்போம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டி அணைந்து போகிறது என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரத்யுத்தமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாது இராதபடி நீங்கள் விக்கிரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த காலத்தில் சரியான நேரத்தில் சரியான வேத வசனம் சொல்லுகிறபடி ஆயத்தமாக இருக்கணும். இவங்க என்ன வாங்க போனாங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் வாங்க போனாங்க. அப்படி வாங்கினா தான் பரிசுத்தாவி என்னும் எண்ணெய் தீபம் எரியும். ஆகவே விற்கிற இடத்துல போய் வாங்கி கொள்ளுங்கள். என்னத்தை விற்கிறாங்க? தேவனுடைய ராஜ்யம் விற்க முடியாது. பரிசுத்தாவியை நீ விலைக்கு வாங்கலாம் என்று எண்ணினபடினால் உன் துர்க்குணத்திலே நீ அழிஞ்சு போவ. ஆகவே வாங்க முடியாது, பரிசுத்தாவி விற்க முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் வாங்கினா தான் விளக்கு எரியும், கடைசி வரைக்கும் எரியும். உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் இருக்கிறபடினால் ஒருவேளை அவங்க கேட்கலாம், உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் எங்களுக்காக கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அடுத்த மேலே கை வச்சா நம்மக்கிட்ட இருந்து என்ன ஆகும்? சக்தி குறையும். அப்போ தேவன் திட்டத்தின்படி நீங்கள் போய் ஊழியக்காரங்கிட்ட தான் வாங்கணும். புத்தி உள்ள கன்னி அவங்களுக்கு தான் தேவையான அளவு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேவன் என்ன சொல்கிறாரு? அவனவன் திறமைக்கத்தக்க தாளந்து. ஒருவனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1. ஆகவே 5 தாளந்து வாங்கினவன் 5 பட்டணத்தை சம்பாதிக்கலாம். ஆகவே மற்றவனுக்கு கொடுக்க முடியாது, அது அவனுக்கு தான் சொந்தம். ஆகவே நீங்கள் விற்கிற இடத்துல போய் வாங்கி கொள்ளுங்கள். நீங்கள் மறுபடியும் போய் வாங்கி கொள்ளுங்கள். ஏன்னா அவங்க சரியான வேத வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்காத புத்தி இல்லாத கன்னிங்க. புத்தி உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில், ஏன்னா இயேசு தான் வரார், மணவாளன் வருகிறார், இயேசு தான் மணவாளன். இதுதான் 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு எடுத்துக்கொள்ளப்படுவது. இது உலகத்தாருக்கு புரியாது, சபைக்கு விளங்காது. பிதா குமார் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் விளக்கு எரியாது. ஏன்னா அது குறிப்பிட்ட நேரத்தில் விசுவாசம் குறைஞ்சி போகும். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறபடி செஞ்சால் தான் தண்ணி ரசமாய் மாறும். நான் சொல்கிற மாதிரி நீ சொல்கிற மாதிரி கிடையாது, இயேசு சொல்லும்போது செஞ்சா. அப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போதே வேதம் சொல்லுகிறபடி 100% தேவனுடைய மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினார். ஆகவே இது 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு நடக்கிற காரியம். 1000 வருஷ அரசாட்சி எப்போ நடக்கும்? இன்னும் கூட 1000 வருஷம் ஆகலாம், இன்னும் 6000 வருஷம் கூட ஆகலாம். அது யாரு கையிலும் கிடையாது, நடக்கும் போது தான் நடக்கும். ஆகவே இது கடைசி காலம், தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் தப்பான விளக்கம். கடைசி காலம் என்றால் நியாயப்பிரமாணத்தை மாற்றி புதிய பிரமாணத்தை கொடுக்கிறார். காலம் நிறைவேறின போது கடைசி காலத்தில் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். இன்னும் கூட 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 1 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ 100 வருஷமோ 500 வருஷமோ 1000 வருஷமோ இன்னும் 6000 வருஷம் கூட ஆகலாம். அதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. ஆரம்பிக்கும் போது இந்த பூமியில் யுத்தம், ரத்தம், ஜாதி, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி எது இருக்காது. எல்லாம் ஏதேன் தோட்டம் போல தெய்வீக பிரசனம், கர்த்தரை அறிகிற அறிவினால் பூமியானது ஏதேன் தோட்டமாய் மாற்றி தருவார். அதுக்கு முன்னாடி இந்த யூதருங்க, ஊதாரி, நாதாரி கூட்டமெல்லாம் மனம் தரணும். என்னைக்கு யூதருங்க இயேசு தான் மெசியா, இயேசு தான் கிறிஸ்து, இயேசு தான் எங்கள் ராஜா என்று ஏற்றுக்கொள்வார்களோ அப்பொழுது 1000 வருஷ அரசாட்சி டிசைன் பண்ணப்படும். இப்பொழுது யூதருங்க
கிறிஸ்துவங்க எல்லாம் இஸ்ரேல் நாட்டை விட்டு வெளியே போங்க என்று சொல்கிறார்கள். ஒருவேளை தேவன் அவங்களுக்கு மறுபடியும் பாடத்தை கற்றுக் கொடுப்பார். எல்லாம் வெளியே போயிருங்க, பூகம்பத்தினால் இஸ்ரேல் நாடு சங்காரமாகும், இல்லை என்றால் கொள்ளை நோயினால். ஏன்னா இப்போ அவங்களுக்கு அயன்டோன் இருக்குது, அறிவு இருக்குது, ஆசிக்குது, எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்கிறார்கள். யாரும் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. தேவ பிரமாணமே இயேசு ஏற்றுக்கொள்ளாதனால 1800 வருஷமாக நாடு அடிகளாய் நாடு அழிஞ்ச நாதாரி கூட்டம். இப்போவும் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இஸ்ரேல் நாடு சங்காரமாகும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்டு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டால் 1000 வருஷ அரசாட்சி யூதருங்க உலகத்தை ஆளுவார்கள். நித்திய சுவிசேஷம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லா காலத்தை குறித்து சொல்லிக் கொடுப்பார்கள். அப்போ தேவன் அதற்காக 80 வருஷம் நேரத்தையும் காலத்தையும் கூட்டி கொடுத்தார். எத்தனை தரம் உன்னை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தே உங்களுக்கோ மனதில்லாமல் போனது, உங்கள் வீடு உங்களுக்கு பாலாய் விடப்படும். ஆகவே இந்த யூதருங்க மனம் திரும்பாவிட்டால் மறுபடியும் இஸ்ரேல் நாட்டில் பெரும் அடி வரும். அங்கே அந்த மசூதி இடிச்சிட்டு சாலமோன் ஆலயம் கட்டி கடாய் வெட்டி விருத்து சேதனம் பண்ணி அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் தொட்டாங்களா கெட்டாங்க. ஆகவே இந்த அமெரிக்கா நாடு எல்லாம் இஸ்ரேல் நாட்டை விட்டு விலகணும். இந்த அமெரிக்கா நாடும் சாத்தான் கையில் உண்டு, இஸ்ரேல் நாடு பிசாசு கையில் உண்டு. ஆகவே இவங்க எல்லாரும் மனம் திரும்பாவிட்டால் இவங்களுக்கு பெரும் தண்டனை உண்டு. ஆகவே 1000 வருஷம் அரசாட்சி யூதருங்க மனம் திரும்பணும், புறஜாதி நிறைவாகணும். அது எப்போன்னு நமக்கு தெரியாது. 1000 வருஷ அரசாட்சி எப்போ ஆரம்பிக்கப்படும்? யூதருங்க இயேசு ஏற்றுக்கொண்டால் ஆரம்பிக்கப்படும். ஆகவே அதற்காக காத்திருப்போம். 1000 வருஷ அரசாட்சிக்கு புத்தி உள்ள கன்னியாய் 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு தான் ரகசியவர்கள். இந்த 1000 வருஷம் அரசாட்சியில் தான் மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தணும். அப்போ புத்தி இல்லாத கன்னி இஷ்டம் போல் தின்னு அப்பத்தையும் மீனையும் தின்னு இருதயம் மந்தமாய் கொழுத்து இருக்கும். அவள் ஆரோக்கியமாக்காதபடி தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதில்லை. ஆகவே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். 1000 வருஷ அரசாட்சிக்காக தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துவார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.